அப்சர்வ் பண்ணுதோ, வாட்டர்ல இருந்து ரெஃப்ரிஜரண்ட்குள்ள இங்க வரும். ஹீட் வந்து எப்படி ஜெனரலா ஒரு சின்ன ஒரு இதுதான். உங்களுக்கு பில்டிங்ல இருக்கிற ஹீட் அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் அந்த ஹீட் தான் உங்களுக்கு கண்டென்சர்ல போயிட்டு கூலிங் டவர் வழியா வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? சோ அதான் அந்த கான்செப்ட் தான். இங்க இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இங்க ரிஜெக்ட் பண்ணுது. சோ அப்சர்வ் அண்ட் ரிஜெக்ட். அப்சர்வ் இன் தி எவாப்பரேட்டர் அண்ட் ரிஜெக்ட் இன் தி இங்க கண்டென்சர்ல இங்க வந்து இதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரெஃப்ரிஜரண்ட்ல இருக்கிற வாட்டர் எடுத்துக்குது. அந்த வாட்டர் வந்து இங்க போயிட்டு உங்களுக்கு அட்மாஸ்பியர்ல அந்த வாட்டர்ல இருக்கிற ஹீட்டை வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து இந்த ப்ராசஸ் கூல்டு வாட்டர் வந்து இங்க நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல அந்த லிஃப்ட்ன்றதை நான் எதை டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எவாபரேட்டர் வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து இந்த ஹெட் ப்ரெஷர்ல தான் ரன் ஆகும் அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கு. லைக் என்ன சினாரியோ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து நான் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 4 kPa கிலோ பாஸ்கல். ஓகே,